காலத்துல நாரியமா வாழ்ந்தோம். என்னெல்லாம் எடுத்துட்டேன்னா பசங்க தான் இருப்பாங்க என்னோட விளையாட. லேடிஸ்லாம் வரமாட்டாளுங்க. என்னோட பிறந்தது பையங்க 7 பேரு, நான் ஒரு பொண்ணு. அதனால நான் என்ன செய்வேன், பசங்களோட விளையாடுவேன். அப்ப என்ன அந்த காலத்துல பசங்க விளையாட கூட்டு போயிட்டா எங்க அண்ணன் மாதிரி என்ன செய்வாங்கன்னா, என்ன அடிக்க மாட்டாங்க, செல்லம்னா அந்த பசங்களை அடிப்பான், ஏன் இவளை கூட்டிட்டு போறேன். அப்ப அந்த பசங்க என்ன சொல்லுவான், உங்க தங்கச்சி தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப அப்பெல்லாம் போக முடியுதா? இது நாகரிகம்ங்கிறோம், அநாகரிகம் ஆயிடுச்சு. நாகரிகம் தான் சொல்றோம். அப்ப இது அநாகரிகமான காலமா போயிருச்சு. அதனால நம்ம தாமா நல்லொழுக்கத்தை நம்ம தான் கையாளணும். அதெல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு பந்தோஸ்துக்கு இருக்காக அவ இருக்க. நமக்கு நாம தான் பந்தோஸ்து. எப்படி நமக்கு நாம அல்லாவை கொண்டு மனசுல வச்சு பாத்தீங்கன்னா, ஹஸ்புல்லாஹ் நிஅமல் வக்கீல் வாசலை விட்டு இறங்கி போவேன். ஒரே அழுத்தம் போவேன். 7 பெரிய பஞ்சாயத்து எங்குமே போவேன். அதே மாதிரி நான் சமூக நீதியோட சமத்துவத்தோட இருப்பேன். ஏன்னா எல்லாரோட இணக்கமா இருப்பேன். அதனால என்னை யாருமே ஒரு இதாவே பார்க்க மாட்டாங்க. நாங்க எல்லாரும் ஒற்றுமையாவும் எங்க ஊரை பொறுத்து நாங்க ஒன்னாத்தே இருப்போம். அதனால எனக்கு யாருமே கிடையாது. ஊருக்கு 4 கலைகள் இருக்கும்ல, அதெல்லாம் நான் பிடிங்கி போட்டுக்கிட்டே போயிருவேன். அந்த கலைகள் எல்லா இடத்துலயுமே இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் எங்க ஊர்ல நாங்க எல்லாரும் ஒற்றுமையாவும் நல்ல ஒழுக்கத்தோட வாழ்றோம். இன்ஷா அல்லாஹ் அது போல என்னாலும் நீடிக்கட்டும்.